பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: இருக்கிற பலத்தோடே தொடருங்கள், வெற்றி மேடை முக்கும் முன்னால். ஆதார வசனம் பிலிப்பியர் 3:12. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அவை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நம்ம யாவரும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்ட யாவரும் பாக்கியவான்கள். நாம் யாவரும் சீஷர்களே. நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளே. நாம் யாவரும் கிறிஸ்து இயேசுவின் உடன் சுதந்திரவாளிகளே. நாம் யாவரும் அவருடைய பங்காளிகளே. நாம் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மக்களே. நமக்காக இயேசு பிதாவின் மகிமையின் வலது பார்சத்தில் அமர்ந்து சதாகாலம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மத்தியஸ்தரும் அவரே. எவ்வளோ ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நாம்! யோபுவின் இக்கட்டான வருத்தமான நேரத்தில் அவன் இப்படி சொல்கிறான்: ஒரு மனு புத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று பிற்காலத்தில் வரும் இந்த வழக்காடும் வழக்குனருக்காக தீர்க்கமாக கூறுகிறான். யோபு 16:21. தேவனின் சித்தம் அறிந்து மனுஷனுக்காக பரிந்து பேசும் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று தன் வழக்கை நியாயத்தை தனக்காக எடுத்து செல்லும் ஒரு மத்தியஸ்தருக்காக யோபு ஏங்குகிறான். அவன் ஏங்கினான். நமக்கு அந்த அவசியமே இல்லை. இல்லாதவனுக்குத்தான் அந்த ஏக்கம் புரியும். நமக்கு இருப்பதால் இயேசு நம்மை சிநேகிதர் என்று அழைத்து உங்களுக்காக நான் சதாகாலம் பரிந்து பேசுவேன், இதுதான் இயேசுவினுடைய தற்போது ஊழியம் என்று சொல்லி நம்முடைய பாவங்கள், பிழைகள், தவறுகளுக்காக தன் இரத்தத்தை காட்டி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவின் மகிமையின் வலது பார்சத்தில். நமக்கு இந்த அருமை பெருமை புரிந்திருந்தால் தினமும் காலை எழுந்ததும் இயேசுவுக்கு நன்றி சொல்லி பூரித்திருப்போமே. இந்த வினாடி வரும் எனக்காக பிதாவிடம் மன்றாடினவரே, இனியும் இதை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் என்று மனப்பூர்வமாக சொல்லி வருவோமே. இனியாவது இப்படி செய்வோம். இதற்குத்தான் இயேசு ஒரு உவமையை சொன்னார். லூக்கா 13:6-9 வரை உள்ள வசனங்கள். அந்த உவமை என்ன இயேசு சொன்னார் என்றால், ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்று காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாக இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இது வெட்டி போடும், இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், அந்த தோட்டக்காரர், அந்த வேலைக்கார், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு வருஷம் நம்முடைய பிறந்த நாளில் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் கனி கொடுக்கும், இந்த வருடம் இது கனி கொடுக்கும் என்று. உங்களுக்கு தெரியுமா? இப்படி சபையில் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க நம்மை ஒரு காரியத்திற்காக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார். பரலோகம் கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒவ்வொருவருடைய கையில் இருக்கிறது. யோவான் 15:16 தான் அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இதுதாங்க நம்ம கையில் இருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதற்கு நடுவில் எந்த ஏஜென்ட்டும் தேவையில்லை. டைரக்டாக இயேசுவின் நாமத்தில் இதை தூக்கி பிடித்து கேட்கலாம். கர்த்தர் இல்லை என்று சொல்லவே முடியாது. இது அவருடைய கையெழுத்திட்டு அவருடைய டிபார்ட்மெண்ட்டிலிருந்து கொடுக்கப்பட்டதாகும். தன் பேரிலேயே சத்தியம் பண்ணி கொடுக்கப்பட்டதாகும். எல்லா வாக்குத்தத்தங்களும் அப்படித்தான். சகலத்தையும் கொடுப்பார். எதற்கு? அடுத்த தலைமுறை படித்துக்கொண்டே சாப்பிட அல்ல, பெருமை பாராட்டி கொள்ள அல்ல. பரலோகம் நமக்கு எதை செய்தாலும் தம் ராஜ்யத்திற்கு லாபம் வைத்தே செய்யும். நாம் சாட்சியுள்ளவர்களாக நற்கனிகளை கொடுத்து, கலாத்தியர் 5:22-23 படித்துக் கொள்ளுங்கள். தேவனின் நாமம் மகிமைப்படும்படியாக குடும்பத்தை நடத்த, கர்த்தருக்குள் பிள்ளைகளை வளர்க்க, எதை செய்தாலும் அதை கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்ய, இதனால் வெளியில் இருப்பவர்கள் இந்த ஆண்டவர் நமக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும் என்று இம்பேக்ட் ஆகி அடைய வேண்டும். அவர்கள் வந்து நம்மிடம் கேட்க வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 16:30 என்று கேட்டுக்கொண்டு வரவேன். இதுதான் எல்லார் மேலும் விழுந்த பொதுவான ஊழியம். கர்த்தரே சிலரை முழுநேர ஊழியங்களுக்கு பிரித்து எடுத்திருக்கிறார். தகுதி என்ன வைக்கிறார் தெரியுங்களா? அர்ப்பணிப்பு உள்ளவர்களை, கீழ்ப்படிவர்களை, தாழ்மை உள்ளவர்களை. இவர்களுக்கு ஞானம் கொடுத்து, பலன் கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து, வெளிப்பாடு கொடுத்து பயன்படுத்துகிறார்.
அது 1 கொரிந்தியர் 1:27-28 வாசித்தால் அது தெரியும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இவர்களெல்லாம் வெட்கப்படுவீங்க, இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள். இவர்களுக்கு ஒன்றுமே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்களே, ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள். அப்படித்தான் நம்மளையும் சொல்வார்கள். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் நம்மை பிடித்திருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனோடு 300 பேர்கள் மாத்திரம் பிரித்து எடுத்து, அந்த 300 பேர்கள் ஜாக்கிரதையும் அர்ப்பணம் உள்ளவர்கள், திரளான மீதியானுகளை தோற்கடித்து இஸ்ரவேல் மக்களை மீட்க வைத்தார். கிதியோன் ப்ளஸ் 300 பேர் ப்ளஸ் கர்த்தர், ஜெயம். இந்த ஃபார்முலா தாங்க நமக்கும். நாம் ப்ளஸ் கர்த்தர், ஜெயம் எல்லாவற்றிலும் எங்கும் எப்பொழுதும். 2 கொரிந்தியர் 2:14 வாசித்துக் கொள்ளுங்கள். அர்ப்பணித்தவர்களை தேவஞானம், சாதுரியம், தாளந்துகளை சேர்த்து செயல்பட வைக்கிறார். ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது கட்டாய வேதனைகள், பாடுகள் உண்டு. அதிலும் ஊழியத்தில் உள்ளவர்களுக்கு இது டிஃபால்ட். எதற்கு? எல்லாவற்றிலும் ஜெயித்து கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகும். இதற்கு ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு அளவில்லா ஆசை வேண்டும், விருப்பம் வேண்டும், வைராக்கியம் வேண்டும். இதை செய்வதற்கு ஆனந்தம் வேண்டும். இதுதான் இவர்கள் போடும் மூலதனம். என்ன வந்தாலும் தொடர வேண்டும். அதுதான் த பெஸ்ட் மூலதனம். கர்த்தரோ பல மடங்கு லாபம் உண்டாக்கி தருகிறார். பவுல் சொல்வதை பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-26 வரை தயவு செய்து வாசியுங்கள். அதில் பவுல் பட்ட பாடுகள், அடிப்பட்ட அடிகள், கப்பல் சேதம், மரண சேதம், அது இது, கொள்ளையர்களால் ஏகப்பட்ட லிஸ்ட்டு கொடுத்துருப்பார். அத்தனை அவர் சந்திச்சிருக்காருங்க. பட்டியலிட்டு சொல்கிறார். இவன் தான் சொல்லுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டவனே அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன் என்கிறார். ஆண்டவரின் மக்களாகி நமக்கு இந்த தொடர்கிறேன் என்ற வார்த்தை பொக்கிஷமாக கொள்ள வேண்டும். ஊழிய பாதையாக இருந்தாலும் சரி, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதாக இருந்தாலும் சரி, ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல், நல்ல பழக்கங்களை கையாளுதல், கர்த்தரை தேடுவதில் உள்ள பங்கு, இதில் என்ன வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும் தள்ளிவிட்டு தொடர வேண்டும். இந்த தொடர்கிறவர்களுக்குத்தான் ஒரு எல்லா ஆசீர்வாதம், முழு ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். பவுல் தொடர்ந்தான். தொடர முடியாதபடி பாடுகள் அவனுக்கு. ஐரோப்பா கண்டம் சபைகளை சந்தித்தது. புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே எழுத வைத்தார். யோசேப்பும் காலேப்பும் விசுவாசத்தில் தொடர்ந்தார்கள், கானான் அடைந்தார்கள். தாவீது கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படுதலில் தொடர்ந்தான், ஆடு மேய்த்தும் அரசனானான். மோவாபிய ஸ்திரீ, அருவருக்கப்பட்ட மோவாபிய ஸ்திரீ நகோமியை, அது ஆவியானவருக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது, தொடர்ந்தால், கீழ்ப்படிந்தால், இயேசுவின் பிறப்பணி அட்டவணையில் வந்து சேர்ந்தாள். யாக்கோபு ராகேலை அடைவதற்கு வேண்டி 7 வருடங்கள் வேலை செய்தான், ஏமாற்றப்பட்டான். மறுபடியும் ஆசையாய் தொடர்ந்தான். 2 பரிவாரங்களோடு கானான் வந்தான். இயேசு கல்வாரி பாடும் வரும் வரை தொடர்ந்தார். சிலுவையை சுமந்தார், தொங்கவிடப்பட்டார்கள், தொடர்ந்தார். இன்று வரை மக்கள் அவர் சமூகத்தில் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். ஒருவர் மீது ஆசை பற்று, ஒரு வேலையின் மீது செய்ய ஆசை இருந்தால் நாம் தொடருவோம். இது பிரேக் இல்லாமல் தொடர்ச்சிதான். வெற்றி வெற்றி தொடர் வெற்றி. உங்கள் வம்சம் தலைமுறைகள் வெற்றி பெற நீங்கள் வெற்றி மேடை அமைத்து கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மோடு உம்முடைய பாதையில் உங்களுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து பிரியமாய் நடக்க விரும்புகிறோம். தடைகளை நீக்குகிறவர் எங்களோடு இருக்கிறீர், பலப்படுத்துகிறவர் எங்களோடு இருக்கிறீர். இது போதும் ஐயா, நாங்கள் ஜெயம் எடுப்போம். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, என் வேலையிலே, என் கடமையிலே, என் பொறுப்பிலே நான் கவனமாக இருப்பேன், தொடருவேன். வெற்றி என்னை தொடர்ந்து வரும். ஆமேன். ஹல்லேலூயா.